காமெடி ரெசிபியில் மாஸ்டர் என்றாலும் நவரசமும் செய்ய தெரிந்த நடிப்பு குக். இல்லை, இந்த லைனுக்கு அப்புறம் எனக்கே ஒரு டவுட் வருது. நான் சொந்தமாக எழுதின கவிதை தான் அந்த மரத்தில் இருக்கிற கவிதை. அந்த கவிதையை பார்த்து ஒருத்தர் ஓகே பண்ணி என்னை சொல்லி நடிக்க வச்சுருக்காங்கன்னா அப்போ வெங்கட் பிரபுக்கு எவ்வளோ கவிதை நாளை இருக்குன்னு நீங்கள் ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of Healthy Grocer பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு வீடியோவா ஏவியா பண்ணுவாங்கல்ல எல்லாருக்கும். அப்படி இல்லாமல் ரீசெண்டாக இந்த ஷோவில் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு வரவங்கள எங்களுக்கு ஒரு புலவர் இருக்கார், அரசவை கவிஞர் மாதிரி. அவர் உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை ட்ரிபியூட் மாதிரி எழுதிட்டு வந்திருப்பார், அதை படிக்க. எஸ், ஸோ நம்மளுடைய சிஇஓ பாலகிருஷ்ணன் அவர்கள் கவிஞர் பாலா அவர்கள் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அப்படியாண்ணே? ஓகே. செம்பரம்பாக்கம் முதல் வலசரவாக்கம் வரை புகழ்கிறது அன்னையின் அன்பென நீ தரும் அறுசுவை சாப்பாட்டை. சமையல் துறையைப் போல சினிமா துறையிலும் சீக்கிரம் கட்டுவாய் சக்சஸ் சாதனை கோட்டை. வலசை சுபம் என்றாலே சூதுகவும் பிஜிஎம் போல சூப்பர் என சப்பு கொட்டுகிறது நாக்கு. சிவி குமார் சாருடன் தொடங்கும் உன் சினிமா பயணம் சூதுகவும் 2வின் வெற்றியில் தொட்டு பார்க்கும் பீக்கு. வாழை இலை விருந்தென கோடம்பாக்கம் வரவேற்கும் இந்த வலசரவாக்கத்தை. கொட்டப்போகும் கோடிகளில் நீ ஒரு நாள் வாங்கக்கூடும் கோடம்பாக்கத்தை. தங்கம் சினிமாஸ் பேனரில் படம் செய்ய பிளாக் ஷீப் டீமுக்கும் தாருங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நேரம் ஒதுக்கி கதை கேட்டால் போதும், நீங்கள் நோ சொல்ல முடியாதபடி இருக்கும் எங்கள் இயக்குநர்களின் கிரியேட்டிவிட்டி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சார். ஆல்ரெடி எங்கால் நிறைய கதையை வச்சிருக்காரு சிவி குமார். ஒரு 10க்கு மேற்பட்ட கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் முத ஆஃபீஸ் ஸ்மைல் வெப் ரேடியோன்னு ஒன்று ஆரம்பித்தோம் சார் 2012. அதுதான் நம்மளோட முதல் ஸ்டூடியோ. அது வலசரவாக்கம். ஸோ எங்களோட ரெகுலர் மத்தியான சாப்பாடு சுபா, வலசை சுபா. இப்போதான் உங்கள் டயட் எனக்கு புரியுது. என்ன இன்னைக்கு நீங்கள் வத்த குழம்பெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது கனெக்ட் ஆச்சுண்ணே. ஓகே. தான் எழுதும் திரைக்கதை புத்தகத்தில் காமெடியை மட்டும் அப்பாயிண்ட் செய்து ட்ராஜடியை எப்போதும் செய்வார் சஸ்பெண்ட். இவர் இல்லாளின் பெயரை தன் பெயரின் முன்னாலே இனிஷியலாய் போட்டு மனைவியை போற்று மகத்தான ஹஸ்பண்ட். எஸ், அந்த எஸ்ஜேல ஜே அவங்க ஒய்ஃபோட பேர்லேருந்து எடுத்து அதை இனிஷியலாக வச்சுக்கிட்டவன். ஸோ எஸ் அப்பா பேர்லேருந்து ஜே அவங்களோட ஒய்ஃப் பேர்லேருந்து எடுத்து வச்சிருக்காரு. முண்டாசுப்பட்டி, ராட்சசன், மார்க் ஆண்டனி என ஹிட்டடித்த படங்களின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்த கிரியேட்டிவ் ரைட்டர். லைஃப் நெகட்டிவ் நைஃப் கொண்டு மிரட்டிய போதும் யங் மங் சங் என காமெடியாய் டீல் செய்யும் பாசிட்டிவ் ஃபைட்டர். சூதுகவும் 2 பெறப்போகும் பெரு வெற்றி சினிமா வானத்தில் சீறி பாயப்போகும் உன் சக்சஸ் ராக்கெட்டுக்கு வைக்கும் இக்னைட். நீ நெய்வேலி கோடம்பாத்திற்கு தந்த நகைச்சுவை லிக்னைட். இந்த படம் முதல் இனி நீ இயக்கி ஃப்ரைடே காணும் எல்லா படங்களும் ஆகும் மிகப்பெரிய ஹிட். இனி உன் வெற்றி பயணத்துக்கு ஆக்ஷன் மட்டும்தான், நோ கட். அடுத்த படத்தில் பாடல் கொடுத்துருப்பா ஒன்று. என்ன பட்டுன்னு பிடிச்சிட்டாரு இயக்குனரை பத்தி ஒரு கவிதை கஷ்டம் சார். இந்த கேமரால காலில் விழுந்துருவேன் சார். யாரும் நம்ம இல்ல நோக்கம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பாடத்தை பொறுத்து சான்ஸ் கொடுத்துரு. ஹீரோயின் சூதுகவும் 2 ஒளி 2K டீன்களின் மனசை கவ்வ போகும் பியூட்டி டால். இவ்வளோ டைம்ல ரிசர்ச். உன் அழகை பார்க்கும் எவரும் ஃபர்ஸ்ட் சைட்டிலேயே ஆவார் ஃபால். அண்ணா என்று மட்டும் அழைத்து விடாதே என பாய்ஸ் எல்லாம் ப்ளீஸ் செய்த அண்ணா ஆதர்ஸ் குயின். பெண்ணே, உன் நடிப்பை கண்ணா விண்ணாவென கொண்டாடும் சீக்கிரம் சினிமா ஸ்கிரீன். உன் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்களுக்கு வந்து விழும் லைக்கையும் லவ்வையும் பார்த்தால் தெரிகிறது உன்னை வெள்ளித்திரையில் பார்க்க துடிக்கும் ரசிக கண்களின் கவுண்ட். தயவு செய்து எங்கேயும் நீண்ட நேரம் நிற்காதே, நீ மெழுகில் செய்த அழகு சிலை என எல்லோருக்கும் வரக்கூடும் டவுட். அந்த 2 குழந்தை இருக்காங்க. இல்லை, இந்த லைனுக்கு அப்புறம் எனக்கே ஒரு டவுட் வருது.
அண்ணன் ரெண்டு பார்ப்பேன். அந்த சீட்டில் உட்காந்து அப்படி ஆகுறீங்களா? மெழுகு செல்வம் அண்ணா இதை நான் எடுத்து பண்ணிக்க. அர்ஜுன் ஆக்ஷன் சொல்லி கோலிவுட்டில் பாய போகும் காண்டிபமே, குறி தவறாது கண்டிப்பாய் விழும் சக்சஸ் இறை, நீ நாளைய திரைவானில் முழுநிலவாய் ஜொலிக்கப் போகும் 3ஆம் பிறை. ஆக்சுவலி நீங்க பேசுறது கேட்டா மினி வெர்ஷன் வைரமுத்து மாதிரி இருக்கீங்க. இந்த வாய்ஸ் எல்லாம் ஆனா அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து அதான் அந்த வாய்ஸ் கூட அந்த அப்படிதான் இருக்கு, மினி வெர்ஷன். அவ்வளோதானா மேம்? எஸ் எஸ். நாடகத்தமிழே வானொலியின் ஊடகத்தமிழாய் இருந்ததை மாற்றி கேட்கும் காதுகளில் தோழமை சேர்த்த ரேடியோ ஜாக்கி, வீட்டு வாடகை முதல் மந்த்லி இஎம்ஐ வரை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த சென்னை வாசிகளின் கவலைகள் மறந்து சிரிக்க வைத்த காமெடி டாக்கி, லொல்லு காக்கிலோ, தில்லு காக்கிலோ, கேலி காக்கிலோ, கலாய் காக்கிலோ எல்லாம் சேர்ந்து கட்டின பெரிய பொட்டலம்தான் உன் சட்டையரின் சக்சஸ். நண்பர்களுடன் இறங்கி நடிப்பில் சிக்ஸர் அடித்த சென்னை 28 தான் உனக்கு கோடம்பாக்கத்தில் பெற்றுத்தந்தது கோல்டன் அட்ரஸ். ஸ்பூஃப் எனும் ஜானர் கேஜிஎஃப் என்றால் சிவாதான் அதன் ஆழம் வரை தோண்டி பார்த்த ராக்கி பாய். மரத்தில் இருக்கிறது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் நாய் என கவிதையிலும் நகைச்சுவை கலக்கும் ஜாலி ஜாய். அகில உலக சூப்பர் ஸ்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பொருத்தமான டைட்டில். பரோடி மீட்டரில் யார் படம் செய்ய நினைத்தாலும் தமிழ் படம் தான் அவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய பைபிள். கேஷுவல் கான்வர்சேஷன்களில் கூட சின்ன சின்ன ரியாக்ஷன்களில் கிச்சு கிச்சு மூட்டுகிற கார்ட்டூன் புக். காமெடி ரெசிபியில் மாஸ்டர் என்றாலும் நவரசமும் செய்ய தெரிந்த நடிப்பு குக். இருங்க ஒரு 2 ரசம் வருது. கண்ணு கலங்குது. நவரசம் நடிப்பு குக். தியேட்டர் பிள்ளைலாம் நான் சொன்னீங்கன்னா அப்படியா? ஓகே. லட்சங்களில் வாங்கிய பிஎம்டபிள்யூ காரே வெள்ளத்தில் போனாலும் கலங்கி நிற்காமல் கடக்கும் மனசு கொண்ட லாஃபிங் புத்தா. சூதுகவும் 1 போல சூதுகவும் 2வும் ஜெயிச்சு நின்று பாக்ஸ் ஆஃபீஸில் பந்தயம் அடிக்கும் மாசா கெத்தா. நீ ஏற்று நடிக்கும் பாத்திரங்கள் இப்போது போல எப்போதும் இருக்கட்டும் நியூவாய். உன் காமெடி கவுண்டர்களை கைதட்டி விசிலடித்து ரசிக்க டிக்கெட் கவுண்டரில் நிற்பார்கள் இப்போது போல எப்போதும் ரசிகர்கள் கியூவாய். உண்மையிலே கார்த்திக் தானே? பாலகிருஷ்ணன். கார்த்திக் நடுவில் என் பேர் சொன்னீங்களா படத்தில்? நான் கூட ஒரு ஆரம்பிக்கும் போது மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவை அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க பிரதர், வெரி நைஸ். அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச இந்த ஹீரோயினை பற்றி நீங்கள் எழுதுறது கவிதை எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பெரிய கிஃப்ட்டு. நான் என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க எப்படி சூதுகம் 2 ஆடிஷன் வந்தாங்களோ, சென்னை 28 பார்ட் 1 ஆடிஷன் போய் நான் சொந்தமாக எழுதின கவிதை தான் அந்த மரத்தில் இருக்கிறது காய் தூங்க. ஆமாம், அந்த கவிதையை பார்த்தும் ஒருத்தர் ஓகே பண்ணி என்னை சொல்லி நினைக்க வச்சுருக்காங்கன்னா அப்போ வெங்கட் பிரபுக்கு எவ்வளோ கவிதை நாளை இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுதான் வந்து என்னோட, ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆடிஷன் போகிறோம் எல்லாருமே அதே தான் சொல்லுவாங்க. சார் நம்ம என்ன புதுசாக பண்ணலாம், அதான் செல்வி 2 நாளாக தூங்காமல் உனக்கார ஒரு கவிதை எடுத்துன்னு வந்திருக்கேன். மரத்தில் இருக்கிறது காய் தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி உன் காலடி நாய் அப்படின்னு என் இடத்துல கேமரா எடுத்துருந்தார்ல அப்படியே இறக்கிட்டார். இதெல்லாம் இல்லவே இல்லையா சார், எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை தயவுசெய்து நீங்கள் போய் அவர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த கேரக்டர் இவன் கிடையாது சார், இவனை போட்டிங்கன்னா வேறு ஒரு கேரக்டர் தான் சார் வரும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சென்னை 28 அவர் எழுந்தது சீரியஸான ஒரு கேரக்டர், கார்த்திக் கேரக்டர். நம்ம போனதுனால நிறையா டைலாக்ஸ்லாம் மாற்றி இந்த ஃப்ரீடமெல்லாம் வந்து வெங்கட் பிரபு கொடுத்ததுனால தான் அந்த படம் அப்படி மாறிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, கவிதை எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது, அது கவிஞராக எனக்கும் தெரியும் அப்படின்னு. மைண்ட் வாய்ஸ் இது தெரிஞ்சிருக்குமே உங்கள் எல்லாருக்குமே, ஏன்னா 4 கேமரா ஓடுது, நீங்கள் வேறு லிஃப்ட்லேயே கேமராலாம் வச்சுருக்கீங்களா? தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, ஸோ இதோட பாலா இருக்கும்போதே சொல்லிடுறேன், நீங்கள் பிளாக் ஷீப் படம் பண்ணால் ப்ரொடியூசர்கிட்ட தான் சான்ஸ் கேட்டீங்க, என்ன நடிக்க கூப்பிடவே இல்லையே. பிளாக் ஷீப் படம் பண்ணால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நான் ரெடி.
ஏன்னா எனக்கு விக்னேஷ் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சென்னை 22 வந்து ஒரு கமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருப்பார். அவர் பண்ண எல்லா டயலாக்கும் ரொம்ப ரசித்து நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அதில் ஃபண்டாஸ்டிக். ரவியனே இன்னும் கொஞ்சம் லவ் மிச்சம் இருக்கு, அதை நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போய் அப்படியே எல்லாரும் கூட. ஓ நைஸ் நைஸ் நைஸ். இலாடா இருந்தாலும் உனக்கு காடா நான் இருப்பேன், நீ யமனாவே இருந்தாலும். இவங்கெல்லாம் தானே பிளாக் ஷீப்னுடைய டீம். இதில் வந்து ஃபிக்ஷன் இருக்காங்க, ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஓடிடி டீம், நம்மளோட ஓடிடிக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டிசைன் டீம், சோஷியல் மீடியா டீம், ப்ரொடக்ஷன் டீம், எடிட், இது எல்லாருமே. ஸோ வேலை செய்ய ஒரு 6 பேர் இருக்காங்க, அதையும் சொல்லியிருக்கேன். 6 பேரா? 6 பேர். ஓ சாரி. அதில் ஒருத்தன் இவன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்ம செய்கிற வேலையை ரொம்ப பிடிச்சி செஞ்சோன்னா அதோட அவுட்புட் நல்லா வரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. என்னன்னா ஒருத்தவங்க வந்து வரத்துக்கு முன்னாடியே கை தட்டுவாங்க பாருங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னும் போது வாங்காத சம்பளத்துக்கே உழைக்கிறீங்க. இப்போ நீங்க காசு சம்பளமே தராம இவ்வளவு பேரை இது பண்ணி இது பண்றீங்க. பேசும்போது ஏன் கை தட்டாங்கன்னா போதும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. வெரி நைஸ், சூப்பர் நைஸ். எஸ். ஸோ சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க நம்மளோட சோஷியல் மீடியா டீம். உங்களுடைய போஸ்ட்டில் இல்லை நம்மளோட சூதுகம் 2ஓட இதிலேருந்து வந்த கமெண்ட்ஸில் அதை பற்றி ஓனாப்போம். ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு சில கமெண்ட்ஸ். எஸ், இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் இப்போ தான் ஆகியிருக்கு, நீங்கள் இங்கே வர்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடி. ஸோ அதுலேருந்து எடுத்த ஃபஸ்ட்டு கமெண்ட், பார்ட் 2னா இப்படி தான் இருக்கணும், அதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு படத்தை பார்க்கல சார், கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்பவுமே ப்ரமோஷனில் ஓவராக பேசவே கூடாது. தட்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஹம்பிள் 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 ஹம்பிள். எஸ். ஐயோ, அப்படின்னா அடுத்தது ஓகே. கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி வந்தாதான் நல்லா இருக்கும், சான்ஸ் இருக்கா? சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த ஃபுல் படமே வந்து நீங்க தாஸ் கேரக்டர், குருநாத் கேரக்டர் கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பீங்க. அது அவர் அதாவது எப்படி சொல்றதுல, ரமணா படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு half an hour விஜயன் சாரே இருக்க மாட்டாரு, விஜயன் சாரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாஸ் கேரக்டரை பத்தி நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு இந்த படத்தில் சீனாகவே வரும், அந்த கனெக்ஷன்ஸாக நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிக்வெஸ்ட், கிளைமேக்ஸ் முன்னாடி இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்றது தான் நான் வந்து. வாட் ஷாட் இஸ் தட் இன்ஸ்பயர்டு பை ஜான் விக் டீசர்னுடைய 58th செகண்ட்? அதான் நாங்கள் அந்த 3 வருஷம் கதை பண்ணோம் இல்லைங்களா சார், கூட கிளாடியேட்டர் எடுத்துக்கலாம். ஜான் விக் பார்த்தீங்களா சார்? 3 வருஷம் கதை பண்ணாங்க. அந்த 3 வருஷத்துக்கு எத்தனை படத்தை பார்த்து கதை பண்ணாங்கன்னு இப்போதான் எங்களுக்கே தேங்க்யூ பிரதர். கமெண்ட்ஸ்ல தானே இப்பெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க, காமெண்ட்ல சொல்லிடுறாங்க. மாட்டிப்போம். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி கேன் ஃபீல் தட் லாஸ்ட் டயலாக், பெண்களோட கற்பனையில தான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இதுக்கு யாருமே கை தட்டலையே. இன்னும் நிறைய கல்யாணம் ஆகாத கேஸுங்க தானே இருக்கு, அதனால தெரியாது இப்போதைக்கு. அப்போ கல்யாணம் ஆகுது நிறைய நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் ஃபோனில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராமிஸ் அவங்க சைட்லேருந்து வரும், நம்ம சைடில் நிறைய ப்ராமிஸ் கொடுப்போம். நம்ம வந்து ஒரு கற்பனைக்கு போய்டும், ஓகே இனிமேல் நம்ம வேற மாதிரிடான்ட்டு. அதுதான் அந்த கற்பனை வாழ்க்கை. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது எதுவுமே நடக்காது. நம்மளாலையும் ப்ராமிஸை ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களாலையும் முடியாது. அதனால தான் கற்பனையில் நிம்மதியாக வாழ முடியும். இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமாம் சார், அப்பெல்லாம் மேரேஜ் இல்லை. இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டயலாக் எனக்கு சம்பந்தமே இல்லை. அவர் லைஃப்ல நடந்த ட்ரூ ஸ்டோரியான வந்து கல்யாணம் பண்ண இருக்காங்க. வருஷத்துக்கு அப்புறம் பயப்படுறீங்க? பயப்படல, எல்லாருமே நீங்க அந்த டயலாக் பேசுறீங்கன்றாங்க. நான் இல்லை, டைரக்டர் சொல்லி அந்த டயலாக் நம்ம பேசுறேன் சார். அது மெயின் அட்வைஸ், நிறைய பேர் கல்யாணம் பண்ணலன்றாங்களா சார்? யாரோ அது நிச்சயத்துக்கு அப்புறம் ஃபோனே பேசிடாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுங்க. ஓகே. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா இல்லை, கல்யாணம் ஃபோன் பேசாம இருந்தா. கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லல, நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பேசாங்கன்ற. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இதே ஃபீல்டில் இருந்த இன்னொருத்தவங்கள்ட்ட இதை கேட்டோம், அப்படியா கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு. அவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, கேட்போம்மானே கேட்போம். குட் ஈவினிங் ஆல். நான் மிஸ்ஸஸ் அர்ஜுன் பேசுகிறேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சினிமானா ரொம்ப பிடிக்குங்க. அவர் வந்து கேப்டன் சாரோடைய பெரிய ஃபேன்.
ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு சினிமாவுக்கு தான் போகணுங்கிற ஆசை. அவங்க எம்சிஏ முடிச்சிருந்தாலும் எல்லோரும் வீட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து சினிமாவில் என்டர்டெய்னராக இருக்கணும், டைரக்டராக ஆகணும், அதுதான் அவருடைய ஆசைன்னு என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து வேறு எந்த வேலையும் தெரியாது, சினிமா மட்டும்தான் தெரியும், கதை எழுதுவேன், சினிமா எடுப்பேன், அது மட்டும் தான் தெரியும், அதுக்கெல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டு தான் அவங்க மேரேஜே பண்ணாங்க. ஸோ ஒரு 13 இயர்ஸாக அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ 13 இயர்ஸ் ஆக போகுது சினிமாவுக்கு வந்து. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ தான் அவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போது இந்த படம் வந்திருக்கு, இப்போ வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். அவர் நல்லா அச்சீவ் பண்ணணும், உங்களை எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அதுதான் எங்களுடைய விஷஸ். அம்மோ என்னுடைய ஹார்ட்டி விஷஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுக்கும்னு நம்புகிறோம். இதேமாரி தொடர்ந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கணும். தேங்க்யூ பிளாக் ஷீப் டீம். இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு அந்த டைலாக் அவர் எழுதுறாருன்னா அப்போ சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே அந்த ஆசை தான் எங்களோட ஆசையும், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ பிளாக் ஷிப். அவங்களோட பேர் எடுத்து உங்களோட இனிஷியலாக வச்சுக்கிற அளவு அந்த அன்பு. இப்போ நம்ம சுஜாதா சார் வந்து ஒரு கடைசி வரைக்கும் அவங்க ஒய்ஃபோட நேமே தான். இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம அர்ஜுன் சார் ஆக்ஷன் கிங் இருக்காதுன்னா எஸ் அர்ஜுன் அப்படி இல்லாமல் சரி ஒய்ஃபோட நேமே உள்ளே வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று உண்மையான ரீசன் சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த நேபிள் நியூமராஜ் பார்த்தா இவர் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருப்பார், போதை வசத்துக்கு அப்படின்னு இருந்து நியூமராலஜியில். இவங்க நேமை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை கரெக்டாக ஆச்சு. அதுக்காக தான் அவங்க நேம் ஃபஸ்ட் கரெக்டாக ஆயிடுச்சு. ஆமாம் சார், கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்தோமே, லஞ்சு சாப்பிட்டு இவங்கள்ட்ட ஆடியோ வெயிட் ஆகிட்டா அப்புறம் நான் எப்படி பேசாமல் இருப்பேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. அவங்க வீடியோ எங்கள் அக்காவா பார்த்துடலாம். எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், தயவுசெய்து சிகரெட் அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் ஒரு படம் பண்ணுறேன். இந்த படம் ஃபுல்லாக அதான் பண்ணிருக்கேன். அதனால் வந்து तेरा ना